ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து D&F புக் சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோன்னு பார்த்துட்டு we will continue the lesson. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? டென்சிட்டி பார்த்தோம். கரெக்டாக டென்சிட்டி ஆஃப் த எலிமெண்ட், அதோட வேரியேஷன் எப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் டென்சிட்டி என்ன பார்த்தோம்? ஃப்ரம் ஸ்காண்டியம் டு நம்மளோட காப்பர் இல்லை ஜிங்க் எப்படி இருக்க போகுது. டென்சிட்டி வந்து இட் வில் பி வேரிங். கரெக்டாக ஆஸ் த சைஸ் டிக்ரீசஸ் டென்சிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ். கரெக்டாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் இன்க்ரீஸ் ஆக டென்சிட்டியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டென்சிட்டியோட கர்வ் கம்மியாச்சு, அதுக்கப்புறம் நியர்லி சேம் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு டென்சிட்டி. அப்படியே மாற்றி சொல்லிட்டேன். கரெக்டாக size increases, density decreases. கரெக்டாக அப்போ size decreases, density increases. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கர்வ் பாருங்கள். இந்த கர்வ் எதுக்கு? அட்டாமிக் நம்பருக்கும் ரேடியஸ் மெட்டாலிக், அதாவது அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு. கரெக்டாக இப்போ ஸ்காண்டியம் டு ஜிங்க் என்னாச்சு? ஃபஸ்ட்டு சைஸ் வாஸ் டிக்ரீஸிங், அப்புறம் கொஞ்சம் நியர்லி கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் இன்க்ரீஸிங். கரெக்டாக அப்போ டென்சிட்டி எப்படி இருக்கும்னா அப்படியே இந்த கர்வுக்கு ஆப்போசிட் கர்வ். ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்சம் கான்ஸ்டன்ட், அப்புறம் திருப்பி டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக பிகாஸ் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ். ஓகே, அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து அந்த பார்ட்டில் பார்த்தாச்சு. கரெக்டாக அப்புறம் என்ன பார்த்தோன்னா செகண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இட் இஸ் த ability of an atom to lose or gain the outermost electron. ஓகே, either அந்த outermost electron எவ்வளோ ஈஸியாக உன்னால் கொடுக்க முடியுது இல்லை எவ்வளோ ஈஸியாக வாங்க முடியுதுங்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். கரெக்டாக நோ ட்ரெண்ட் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் நம்மளோட டி பிளாக் எலிமெண்ட் என்னென்னா +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக அதுக்கப்புறம் we saw வேரியேஷன் எப்படி இருக்கும். அந்த ஸ்காண்டியம்லேருந்து என்ன பண்ணோம், ஜிங்க் வரைக்கும் ஒரு டேபிள் போட்டோம். கரெக்டாக ஸ்காண்டியமுக்கு ஒன்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +3. கரெக்டாக இதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜிங்க்கு வந்து ஒன்லி ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 அண்ட் மீதி எல்லாத்துக்கும் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும். அண்ட் +3யும் இன்க்ரீஸ் ஆகும், +4 +5 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் மேங்கனீஸ்க்கு மட்டும் +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். ஓகே, +2லேருந்து +7 வரைக்கும் இருக்கும். மீதி எல்லா எலிமெண்ட்டுக்கும் இதோட கொஞ்சம் கம்மி. இந்த சைடு போனாலும் இப்படி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஏன் இந்த மாதிரி வேரியேஷன் வருதுன்னு பார்த்தோம். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஞாபகம் வருதா? அன்பேர்ட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மேங்கனீஸ்க்கு லெஃப்ட்டில் போனாக்கா ரைட்டில் போனாக்கா அன்பேர்ட் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. இந்த டயக்ராம் பார்த்தா கிளியர் ஆகிடும். அப் டு மேங்கனீஸ் என்னாச்சு, நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் அதிகம். மேங்கனீஸ்க்கு அப்புறமா அன்பேர்ட் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் கம்மி. ஓகே, இது ஃபுல்லாக அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை, இந்த ட்ரையாங்குலர் பால் மட்டும்தான் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஓகே, அன்பேர்ட் எலக்ட்ரானுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா 1 2 3 4 5 இதுலேருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுத்தாக்கா 6 7 ஆகிடும். ஓகே, ஸோ அதனால +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் இதுக்கு பாசிபிள். அதே மாதிரி தான் இதுக்கு. பட் இந்த கேஸ்லலாம் அன்பேர்ட் எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கம்மியாகிடும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம் நம்ம? அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள். இந்த கிளாஸ் ஃப்ரம் நவ் இன்றைக்கி என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னாக்கா அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, இன்றைக்கி டாபிக் அது மட்டும்தான். அயனைசேஷன் என்தால்பி குரூப் டி எலிமெண்ட்டுக்கு எப்படி இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயனைசேஷன் என்தால்பின்னு என்ன? அயனைசேஷன் என்தால்பின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆட்டம் இருக்குது. ஓகே, இங்கே நியூக்ளியஸ் வச்சுருக்கேன், இது வந்து ஷெல் இருக்குது. இதோட அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் எலக்ட்ரான். நான் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கேன். கரெக்டாக இந்த எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லுவாங்க. ஓகே, the amount of energy required to remove an electron from the outermost shell of an atom is known as
ionization enthalpy. Okay, now இந்த அயனைசேஷன் என்தால்பிக்கும் நம்ம குரூப் டி எலிமெண்ட்டுக்கும் கனெக்ஷன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங், அயனைசேஷன் எனர்ஜிக்குன்றது ஒரு எனர்ஜி, இதை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு தெரியும். சரியா? இப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஓகே, ஸ்காண்டியமுக்கும் ஜிங்க்குக்கும் உங்களுக்கு சைஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டாக? எது சின்னது? ஸ்காண்டியம் சின்னதா, ஜிங்க் சின்னதா? ஸ்காண்டியம் தான் சின்ன சைஸ். ஸ்காண்டியம் வந்து இவ்வளோன்னு இருக்குன்னா ஜிங்க் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்காண்டியமில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஜிங்க்கில் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு கேஸில் எந்த கேஸில் எலக்ட்ரான் இஸ் க்ளோசர் டு நியூக்ளியஸ்? இந்த கேஸா இல்லை இந்த கேஸா? டெஃபினெட்லி இந்த கேஸ். கரெக்டாக? அப்போ எலக்ட்ரான் வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸை எந்த இடத்துல வந்து புல் பண்ணி வச்சுருக்கோம்? இந்த இடத்துல. கரெக்டாக? நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரானை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல நியூக்ளியஸ் சும்மா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், டைட்டாக இருக்காது ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஓகே, அப்போ டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க இதுலேருந்து நான் எலக்ட்ரான் எடுக்கிறது கஷ்டமா இல்லை இதுலேருந்து எடுக்கிறது கஷ்டமா? டெஃபினட்டாக இதுலேருந்து எடுக்கிறது கஷ்டம். அப்போ என்ன கன்க்ளூஷன் பண்ணலாம்? ஆஸ் த சைஸ் டிக்ரீசஸ், ஓகே, ஆஸ் த சைஸ் டிக்ரீசஸ் உங்கள் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நிறைய எனர்ஜி கொடுத்து எடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதனால தான் என்ன சொல்லலாம், அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ். பட் நம்ம ஸ்காண்டியம்லேருந்து ஜிங்க்குக்கு போனோம்னா, ஓகே, ஃப்ரம் ஸ்காண்டியம் டு ஜிங்க் போனோம்னா அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரைட் வரும்? ராங். கரெக்டாக? அட்டாமிக் சைஸ் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காது. அட்டாமிக் சைஸோட கிராஃப் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப் டு திஸ் பாயிண்ட் அட்டாமிக் சைஸ் கம்மியாகும், அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் போனோடனே இன்க்ரீஸ் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் சைஸ் கம்மியாகிட்டே வருது. ஓகே, இந்த எலிமெண்ட்டை விட்டுருங்க, இந்த பிளாக் விட்டுருங்க, இன் ஜென்ரல் சொல்கிறேன். என் அட்டாமிக் சைஸ் கம்மியாகிட்டே வர வர என்னோடய அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கணும்? அதிகமாகிக்கிட்டே போகும். ரைட் வரும்? ஆஸ் மை அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் அயனிக் சைஸ் வந்து இன்க்ரீசஸ். அப்போ இந்த கேஸில் நமக்கு ஆனால் ஃபாலோ ஆகாது அந்த கண்டிஷன். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் ஜிங்க் வேணால் இந்த இடத்துல வந்து காப்பர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்கிறேன், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. இப்போதைக்கு ஸ்காண்டியம் டு ஜிங்க் வேணால் ஸ்காண்டியம் டு காப்பர்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஃப்ரம் ஸ்காண்டியம் டு காப்பர் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ், தேர்ஃபோர் அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீசஸ். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்லி ட்ரூ கிடையாது. ஓகே, பிகாஸ் நமக்கு அட்டாமிக் ரேடியஸில் வேரியேஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். வெளியே செம்மையாக மழை பெய்யுது. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்கும், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அதை டிஸ்டர்பன்ஸாக பார்க்காதீங்க, ஜஸ்ட் அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன? இந்த இடத்துல என்னோடய நியூக்ளியஸ் இருக்குது, இந்த இடத்துல என் எலக்ட்ரான் இருக்குது. இந்த நியூக்ளியஸ் என் எலக்ட்ரானை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ டைட்டாக புல் பண்ண போகுதுங்கிறது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு என்னென்னா, இந்த இடத்துல என்னோட நியூக்ளியஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ஷெல் இருக்குது, இந்த இடத்துல செகண்ட் ஷெல். சரியா? இந்த ஷெல் வில் ட்ரை டு ரிப்பல் திஸ் அவுட்டர்மோஸ்ட் ஷெல். ஓகே, இதில் இருக்க எலக்ட்ரானை வெளியே தள்ள ட்ரை பண்ணும். இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஓகே, அப்போ என்னோடய அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக என்னோடய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கம்மியாகும். ஓகே, இது இன்னொரு ரிலேஷன். அட்டாமிக் சைஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? பட் நம்மளுக்கு டி பிளாக்கில் இந்த ட்ரெண்ட் கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகாது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட இன்னொரு ஃபார்ம் பார்க்குறோம், அதாவது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். சரி, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆனாக்கா நம்மளோட அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். வை? பிகாஸ் அதிகமான நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குன்னா அதிகமான எனர்ஜி கொடுத்து தான் உங்களால் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி டி பிளாக்கு பார்ப்போம். ஓகே, அப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியும்?
சரி டேரெக்டாக நான் சொல்லிடுறேன். அப்படி பார்த்தா நமக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஃப்ரம் ஸ்காண்டியம் டு டைட்டானியம் கம்மியாகும். ஓகே, ஃப்ரம் டைட்டானியம் டு வெனடியம் இன்னும் கம்மியாகும். வெனடியமில் வந்து சின்ன இன்க்ரீஸ் இருக்கும். ஓகே, சின்னதாக இன்க்ரீஸ் இருக்கும் அயனைசேஷன் எனர்ஜியில். அதுக்கப்புறம் மேங்கனீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் அயனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, திஸ் வில் பி த ட்ரெண்ட். இப்போ எதுக்கு வந்து இப்படி ஆச்சுனாக்கா, ஒரு ஆக்சுவலாக உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் உங்கள் கான்செப்ட் விட்டு வெளியே. ஓகே, இது வந்து உங்கள் சிபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்க மாட்டாங்க, உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்க மாட்டாங்க. இட் இஸ் ஹை லெவல் கான்செப்ட். ஓகே, உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னாக்கா, அயனைசேஷன் என்தால்பி வில் பி டிக்ரீஸிங் அப் டு வெனடியம். வெனடியம்க்கு அப்புறம் குரோமியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நான் இது ஏன் இப்படி ஆகுதுன்னாக்கா, சிம்பிள்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எஸ் பிளாக் அண்ட் டி பிளாக் தான் நமக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல. கரெக்டாக நான் வந்து எஸ் பிளாக்லேருந்து ஒரு எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, டி பிளாக்கில் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எஸ் பிளாக்கில் என்னது 2 பேர் இருந்துச்சு. ஒரு பேர் இருந்துச்சு, இது எலக்ட்ரான். கரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், எஸ் பிளாக்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ மீதி என்ன ஆகிடுது, டி பிளாக்கில் வந்து இவ்வளோ எலக்ட்ரான் ஃபில்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல வெறும் நமக்கு வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுற எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, இந்த எனர்ஜி மட்டும் ஆக்ட் ஆகாது, இன்னும் ஒரு எனர்ஜி இது கூடவே சேர்ந்து ஆக்ட் ஆகும். அது என்ன எனர்ஜினா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி சொல்லுவாங்க. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னா என்னன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எஸ் பிளாக்கில் ஒரு எலக்ட்ரான், டி பிளாக்லலாம் எலக்ட்ரான் இருக்குது. இந்த எஸ் பிளாக்கில் இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ணும், டி பிளாக்கில் இருக்க எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிடும். டி பிளாக்கில் இருக்கிறது எஸ் பிளாக் வந்துடும். சிமிலர்லி இங்கே இருக்கிறது இந்த ஷெல்லில் போயிடும், இங்கே இருக்கிறது இந்த ஷெல்லில் வந்துடும். ஸோ இப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிறப்ப தே வில் ரிலீஸ் அண்ட் எனர்ஜி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எக்ஸ்சேஞ்ச் ஏன் ஆகுதுனாக்கா, எஸ் பிளாக்கும் டி பிளாக்கும் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், எஸ் பிளாக் அண்ட் டி பிளாக் வில் பி க்ளோஸ் டு ஈச் அதர். அதாவது இந்த எஸ் பிளாக்கும் இந்த டி பிளாக்கும் 4sம் 3dயும் பிளேஸ்ட் க்ளோஸர் டு ஈச் அதர். அப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்போ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜிக்கும் அயனைசேஷனுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன் இருக்குது. உங்கள் அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் இருக்கும். அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம 3D எடுத்தோம்னாக்கா நமக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ரெடியூசிங். கரெக்டாக? பட் என்ன விஷயம்னாக்கா, நம்மளோட ஜிங்கில், ஐ மீன் நம்ம ஜிங்க் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன் வந்து நமக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாகிக்கிட்டே போகுது அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த இடத்துல டைட்டானியமில் பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து ஒரு அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணிட்டோம், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டோம். வெனடியமுக்கு டைட்டானியம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாகிடுது. என்னது, அயனைசேஷன் எனர்ஜி. ஏன்னா வெனடியம் எடுத்துக்கோங்களேன், வெனடியமில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, வெனடியமோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் பாருங்கள். இதான் வெனடியமோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். கரெக்டாக? அதே வந்து டைட்டானியமுக்கு பார்த்தோம்னாக்கா, டைட்டானியமுக்கு இது எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ டைட்டானியமில் வந்து நான் 1sலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஐ மீன் 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி என்னது, கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இது 2 எலக்ட்ரானோட எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இங்கேருந்து இங்கே வரப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி E1, இங்கேருந்து வரப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி E2 ப்ளஸ் அயனைசேஷன் எனர்ஜி E3. 3 எனர்ஜி ஆக்ட் ஆகுது. அதுவே நான் வெனடியம் வரேன். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி ஒரு எனர்ஜி. ஓகே, இங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, இங்கேருந்து வரத்துக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ 4 குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி, இந்த இடத்துல 3 குவான்டிட்டி ஆஃப் எனர்ஜி. ஓகே, எந்த இடத்துல எனர்ஜி ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக என்னது, நம்மளோட வெனடியமில் தான் ரொம்ப அதிகமாக எனர்ஜி ரிலீஸ் ஆகும். கரெக்டாக? அப்போ அட்டாமிக் சைஸ் எப்படி இருக்கும் வெனடியமுக்கு, அதனால தான் கம்மியாகவும் இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ தட் இஸ் த ரீசன். ஓகே, வை தேர் இஸ் அ வேரியேஷன் இன் திஸ் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? இப்போ அடுத்து நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஜிங்கை வந்து எடுக்காதீங்க, இந்த இடத்துல காப்பர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே, வைனா ஜிங்க் இருக்குல்ல, ஜிங்கோட சைஸ் என்னது, இருக்கலே பெருசு. ஐ ரைட்? ஜிங்கோட சைஸஸ் இருக்கலே பெருசு.
பட் அதனால் அதோட எலக்ட்ரானிக் அயனிக் என்ன சொல்லிகிட்ருக்கேன், ஜிங்கோட அட்டாமிக் ரேடியஸ் பெருசு. ஸோ அதனால் அதோட அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்க போகுது, இட் ஷுட் பி லெஸர். பட் ப்ராக்டிக்கலி என்னன்னாக்கா இது வந்து ஒரு எக்ஸப்ஷன், இது வந்து லெஸராக கிடையாது. ஓகே, ப்ராக்டிக்கலி ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக அயனைசேஷன் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஓகே, திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஏன் இந்த எக்ஸப்ஷன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன். நல்லா யோசிச்சுப்பாங்க. ஜிங்கோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் என்ன பார்த்தோம், 4s2 3d10. ஓகே, ஒரு எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக இருக்கணும் என்ன சொல்லியிருக்கேன், either it should be partially filled or it should be fully filled. ஓகே, இப்போ இந்த கேஸில் பார்ஷியலி ஃபில்டா இல்லை ஃபுல்லி ஃபில்டா, டெஃபினெட்லி கம்ப்ளீட்லி ஃபில்டு. கரெக்டாக, அப்போ இது கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். ஸோ இது இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஓகே, இட் வில் நெவர் எவர் லூஸ் அன் எலக்ட்ரான். கரெக்டாக, இட் வில் நெவர் எவர் லூஸ் அன் எலக்ட்ரான். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் எனர்ஜி கொடுத்தாலும் சரி, this thing would not release electron. கரெக்டாக, அதனால தான் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ionization energy is increasing because 4s2 and 3d10 is highly stable due to stable electronic configuration of zinc. Ionization energy will be increasing. Okay, clear? So இப்போ செகண்ட் ஸ்டெபிலிட்டி ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரியா, ஸ்டெபிலிட்டிக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் என்ன வித்தியாசம், என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து டேரெக்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க இதுலேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் எப்படி இருக்கும்னா, ஜிங்க் அண்ட் காப்பர் ஓகே இன் இட்ஸ் நேச்சுரல் ஸ்டேட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, இப்படி கேட்பாங்க. ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது நேச்சுரல் ஸ்டேட்டில். ஓகே, நேச்சுரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் zinc is more than copper. Okay, in its natural state stability of zinc is more than copper, but once electron is removed stability of copper is stable. எப்படி சொல்கிறது, வெயிட் பண்ணுங்க, one minute let me frame the question. Okay, நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன், just listen. See, I am going to give ionization energy. கரெக்டாக, அதாவது நான் ஒரு எலக்ட்ரான் எடுக்க போகிறேன். From the natural state of zinc and copper I am removing an electron. கரெக்டாக, அப்படி நான் பண்ணுறப்ப what happens is my zinc becomes unstable but copper is stable. Okay, again when I am removing an electron from the resultant, okay, zinc becomes stable again but copper becomes unstable. Okay, why this is happening? என் கொஷன் என்னென்னா, காப்பர் அண்ட் ஜிங்க் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறேன், ஜிங்க் அன்ஸ்டேபிளாக இருக்குது பட் காப்பர் ஸ்டேபிளாக மாறுது. அகெயின் நான் இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறப்ப ஜிங்க் ஸ்டேபிளாக மாறிடுது, காப்பர் அன்ஸ்டேபிளாக மாறுது. இது எதனால், இதுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஜிங்க் எடுத்துக்கோங்க. ஜிங்கோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தெரியும்ல, ஜிங்கோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இஸ் 4s2 3d10. ஓகே, ஸோ என்ன பண்ணிட்டோம், 4s2 3d10 இங்கே எழுதியிருக்கேன் நான். அதே மாதிரி காப்பரோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனு 4s1 அண்ட் 3d10. ஓகே, இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டை பார்க்கும்போது எது மோர் ஸ்டேபிள்னு நினைக்கிறீங்க, ஜிங்கா காப்பரா? டெஃபினெட்லி ஜிங்க், பிகாஸ் ஆக்சுவலாக ரெண்டுமே ஸ்டேபிள் தான். ஏன்னா நம்ம கண்டிஷன் என்ன, ஃபுல்லி ஃபில்டு, ஸோ இது கண்டிப்பாக ஸ்டேபிள். ஹாஃப் ஃபில்டு, ஃபுல்லி ஃபில்டு, இதுவும் கண்டிப்பாக ஸ்டேபிள். ஓகே, இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே, இப்போ நம்ம அது அப்படி கூட ஸ்டெபிலிட்டி பார்க்க வேணாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நான் வந்து இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அதாவது ஐ எம் கோயிங் டு கெட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, லெட் தட் எனர்ஜி பி E1, IE1. ஸோ ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா என்னவோ, இது 4s2லேருந்து 4s1 அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லேருந்து தானே எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். ஸோ 3Dக்கு வெளியே தான் 4s இருக்கும். ஸோ 4s2லேருந்து இட் வில் பிகம் 4s1, 3d10 அப்படியே இருக்குது. ஓகே, சிமிலர்லி இந்த இடத்துல என்னாச்சு, 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இன்னும் ஹாப்பியாகிடும். இதுக்கு 4s ஆர்பிட்டலே காலி, வெறும் 3d மட்டும்தான் இருக்குது. ஓகே, நவ் கம்பேர் போத் திஸ். எது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், இதுவா இல்லை இதுவா? டெஃபினெட்லி திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள். am I ரைட்? பிகாஸ் இது என்னது, ஆல்ரெடி இது ஸ்டேபிள் ஃபார்மில் இருந்துச்சு, ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளாக மாற்றுறது இட்ஸ் டெஃபினெட்லி அன்ஸ்டேபிள். கரெக்டாக, இது ஸ்டேபிளாக தான் இருக்குது ஆல்ரெடி. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்தாக்கா இட் வில் பி அன்ஸ்டேபிள். கரெக்டாக,
அப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஜிங்க் பெருசா இல்லை அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் காப்பர் பெருசா? டெஃபினெட்லி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஜிங்க் இஸ் பிக்கர். ஓகே, நான் காப்பர்லேருந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணேன். ஆக்சுவலி காப்பர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த எஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா நான் ஹையர் ஆர்பிட்டல்லேருந்து லோவர் ஆர்பிட்டலுக்கு வந்துடுறேன். அதாவது ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்துடுவேன். கரெக்டாக? அப்போ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுல. ஓகே, ஸோ அப்போ ஈஸியாக வந்து என்ன பண்ணிடும், இது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடும். பட் திஸ் ஓன்ட் லீவ் இட்ஸ் எலக்ட்ரான் ஸோ ஈஸிலி. கரெக்டாக? ஸோ அது வந்து ஒரு ரீசன். ஓகே, இப்போ செகண்ட் என்ன ஆகிடுச்சு, நான் திரும்பவும், அதாவது இப்போ நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த ஸ்டேட்லேருந்து ஐ எம் அகெயின் கோயிங் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். அப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னாக்கா, இப்போ இது ரெண்டுத்தில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகிடுச்சு, 4s இருக்க எலக்ட்ரான் ஃபுல்லாக காலி. இட் வில் ஜம்ப் டு 3d10. இந்த இடத்துல என்ன ஆச்சு, 3dலேருந்து இட் ஷுட் கம் டு 3d9. ஓகே, இப்போ இந்த கேஸ் என்ன ஆகும்னா, ஜிங்க் என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டாக்கா நான் ஸ்டேபிள் ஆகிடுவேன். பிகாஸ் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டல் கிடச்சிடுச்சு எனக்கு. ஓகே, இந்த ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டா நான் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள் ஆகிடுவேன். ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டல் கிடச்சிடுச்சு. இது என்ன ஆகிடுச்சு, இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்குது, ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டலில் இருக்குது. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் எடுத்தாக்கா இட் வில் பிகம் அன்ஸ்டேபிள். ஓகே, அப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னாக்கா இதோட அயனைசேஷன் எனர்ஜி வில் பி ஹையர் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ். இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து சின்னதாக ஒரு எனர்ஜி கொடுத்து ஜிங்க்லேருந்து வெளியே எடுத்துடலாம். பட் காப்பரில் வந்து ஈஸியாக எடுக்க முடியாது. ஓகே, அப்போ செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேர் பண்ணாக்கா அப்படியே ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியோட உல்ட்டா. ஃபஸ்ட் என்ன ஆச்சு, ஜிங்க்குக்கு தான் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு ஆஸ் கம்பேர்ட் டு காப்பர். அதுவே நம்ம செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தாக்கா காப்பரோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் பிகமிங் ஹையர் தென் ஜிங்க். ஓகே, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. சரியா? ஐ ஹோப் ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூ கேன் கம்பேர் ஃபார் மேங்கனீஸ் அண்ட் குரோமியம். ஓகே, மேங்கனீஸ் அண்ட் குரோமியம்க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டோம்னா 4s1 and 3d5. ஓகே, இதுக்கு வந்து 4s2 and 3d5. எது மோர் ஸ்டேபிளாக தெரியுது உங்களுக்கு? இப்படி பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, 4s ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, 4s1 and 3d5 மாறிடுச்சு. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, 3d5 மாறிடுச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தில் எது ஸ்டேபிளாக இருக்கும்? டெஃபினெட்லி திஸ் வில் பி ஸ்டேபிள். ஏன்? எஸ் ஆர்பிட்டல்னு ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, எனர்ஜி லெவல் வந்து கம்மி ஆகிடுச்சு. 4s ஆர்பிட்டல்லே கிடையாது, ஒன்லி 3d. ஓகே, அப்போ இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள், லோவர் எனர்ஜி லெவலில் இருக்குது. கரெக்டாக? பட் இதுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருந்த ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருந்து அன்ஸ்டேபிளாக வந்துடுச்சு. ஓகே, அப்போ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் இது பெருசா இது பெருசா? ஸோ டெஃபினெட்லி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் திஸ் வில் பி ஹையர். பிகாஸ் இதுலேருந்து ஈஸியாக நம்மளால் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண முடியுது. எஸ் ஆர்பிட்டலில் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டா இது ரொம்ப சேஃபாக ஜாலியாகிடுது. ஸோ அதனால் இதோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் திஸ் ஒன். ஓகே, அப்படி மாற்றி சொல்லிட்டேன். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் மேங்கனீஸ் இஸ் கிரேட்டர் தென் குரோமியம். புரியுதா? பிகாஸ் இந்த ஸ்டேட்டில் தான் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இந்த ஸ்டேட்டில் இது ஸ்டேபிளாக கிடையாது. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், இன்னும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டேன், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ என்னாகும், இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக இருக்க ஒரு எலக்ட்ரான் ஒரு கான்ஃபிகரேஷன்லேருந்து நான் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் 3d4 ஆகுது, விச் இஸ் அன்ஸ்டேபிள். அப்போ என்ன பண்ணணும், நான் இதுக்கு நிறைய எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல வந்து இது ஆல்ரெடி வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஹாஃப் ஃபீல்டு ஆர்பிட்டல் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த 4s ரிமூவ் ஆகிடுதுன்னு கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரான் எடுத்தாக்கா இட் இஸ் கம்மிங் டவுன் டு அ லெஸ்ஸர் எனர்ஜி லெவல் ஷெல், அதாவது 3e மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போ இது ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் குரோமியம் இஸ் ஹையர் தென் மேங்கனீஸ் இன் த செகண்ட் அயனைசேஷன் பார்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் question for your board exam. ஓகே, இது வரைக்கும் கிளியராக இருக்குது அயனைசேஷன் கான்செப்ட்டு. இப்போ அடுத்து ஒரு சின்ன பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 5D சீரீஸ் இருக்குல்ல, 5D சீரீஸ் எலிமெண்ட் ஹேவ் வெரி ஹை அயனைசேஷன் எனர்ஜி. அதாவது இந்த சீரீஸ் எலிமெண்ட் இருக்குல்ல, லாந்தனியம் ஹாஃப்மேன் சீரீஸ். ஓகே, லாந்தனியம் ஹாஃப்மேன் இந்த சீரீஸ் தான் இருக்குல்ல, இதுக்கு வெரி ஹை எலக்ட்ரானிக் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் as compared to 4D and 3D. 5D series element have very high ionization energy as compared to 4D and 3D because
பிஃபோர் ஃபில்லிங் த 5D we will fill 6s and 4f. அதாவது நம்ம ஆஃப் போ பிரின்சிபல் படி நம்ம 5Dக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், 1 minute. ஆஃப் போ பிரின்சிபல் படி நம்ம 5D ஷெல்லில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to fill 6s fill and 4s fill. I mean orbital 6s orbital and 4s orbital. கரெக்டாக புரியுதா? 6s எங்கே இருக்குது, வெளியே இருக்குது. 5D எங்கே இருக்குது, நடுவில் இருக்குது. 4f எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஆட்டமில் இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது 6s ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4fல ஃபில் பண்ணுவீங்க. கடைசியாக தான் 5Dயில் ஃபில் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா உங்கள் நியூக்ளியஸ் சைஸ் சின்னதாகுமா பெருசாகுமா? நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ் ஆர்பிட்டல் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி ப்ராசஸ் பண்ணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் பி ஹையர் ஃபார் எஸ் ஆர்பிட்டல். அப்போ என்ன பண்ணுது, இந்த சைஸை வந்து அப்படியே சின்னதாக்குது, இந்த 5Dயும் சேர்த்து உள்ளே கொண்டு போகுது. ஓகே, அப்போ நேச்சுரலாக என்ன ஆகிடுது, அட்டாமிக் சைஸ் வந்து கம்மி ஆகிடுது. அட்டாமிக் சைஸ் கம்மியாச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வில் பி இன்க்ரீஸிங். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், அயனைசேஷன் எனர்ஜி வந்து கம்மியாகும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள் 1 minute. எஸ் கரெக்டு தானே. நான் என்ன சொன்னேன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், அட்டாமிக் சைஸ் வந்து கம்மியாகும். கரெக்ட். அட்டாமிக் சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ அயனைசேஷன் எனர்ஜி வில் பி வெரி ஹை. புரியுதா? ஸோ என்ன ஆகிடுச்சு, 5Dக்கு வந்து ஆஸ் கம்பேர்ட் டு 4D அண்ட் 3D அதோட அயனைசேஷன் எனர்ஜி இஸ் வெரி ஹை. வை? பிகாஸ் அதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், 3Dக்கும் 4Dக்கும் பாருங்கள் வித்தியாசமே இல்லை. இது வந்து 3D, இது 4D, இதுக்கப்புறம் 5D. ஸோ 5Dக்கும் 4Dக்கும் ஒரே சைஸ், லிட்ரலி சேம் சைஸ் தான் பார்க்குறோம். பட் அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கம்பேரிட்லி வெரி ஹை. கரெக்டாக? அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அதனால் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி வெரி வெரி ஹை ஃபார் த 5D ஆர்பிட்டல். புரியுதா? ஸோ திஸ் இஸ் த 5D. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி கிளாஸ் இதோடய முடிச்சுக்கலாம். 5D வரைக்கும் பார்த்தாச்சா? ஓகே, ஸோ பக்கா அயனைசேஷன் எனர்ஜி கிளியர் ஆகிடுச்சா? இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸாக அடுத்த டாபிக் பார்ப்போம். இன்றைக்கி கிளாஸ் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக போயிருக்கும் கண்டிப்பாக. பட் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கொஞ்சம் நோட்ஸ் ஒழுங்காக எடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த லெசனே கொஞ்சம் டல்லான லெசன் தான். ஓகே, ஹைலி தியரட்டிக்கலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை படிக்கிறது கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், ஷியோராக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. மார்க் என்னென்னா படித்து தான் ஆகணும். ஓகே, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கிளியராக பொறுமையாக படிங்க. இதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்லாம் போகிறப்ப நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். சரியா? இந்த ஒரு லெசன் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ப்ளீஸ் ட்ரை டு பி பேஷண்ட்டாக இருந்து படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சுக்கலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச்.